நெல் கொள்முதல் நிலையத்தில் கட்டாய லஞ்சம் வாங்கும் நடைமுறை இன்றும் தொடரும் நிலையில் லஞ்சம் கொடுப்பதை தவிர்க்க விவசாயி ஒருவர் புதுவித போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் விளைந்த நெல்மணிகளை கொள்முதல் செய்யும் போது நீங்க வந்து கூட இருங்க என்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் வேண்டுகோள் மனு அளித்துள்ளார் விவசாயி சின்னதுரை. கலெக்டர் ஆபீஸுக்கு இந்த மனு கொடுக்க தான் வந்தேன். மனுவில் இது மாதிரி 76 ரூபா லஞ்சமா வாங்குறாங்க, இதை நீங்க எடுத்துவிட்டு எங்கள்கிட்ட நீங்களே நேரடியா வந்து என்னுடைய நெல் போடுறனைக்கு கிட்டக்க இருங்க, 1/400க்கு 1.5 கிலோ கூடுதலா எடுக்கிறதையும் இந்த 45 ரூபா கையூட்டா வாங்குறதையும் நேரடியா பாருங்க, நீங்க வாங்க. அப்படி இல்லைன்னா எடுக்க கூடாதுன்னு சொல்லி என் நெல் போடுற வரையிலையும் எடுக்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்க கிட்டக்க இருந்து என் நெல்லை கொள்முதல் செய்ய உதவி செய்யுங்கன்னு மகஜர் கொடுத்துருக்கேன். நெல் கொள்முதல் நிலையத்தில் தான் கொடுத்து வரும் லஞ்சம் தனது வருமானத்தில் 1/3 பங்கு என்று கூறும் இந்த விவசாயி சின்னதுரை, லஞ்சம் கொடுத்தால்தான் நாங்கள் விளைத்த பொருட்களை விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். எங்க வீட்டு நெல்லை போடுறதுக்கு நாங்க லஞ்சம் கொடுத்து தான் எங்க பொருளை விற்க வேண்டிய கட்டத்துல இருக்கிறோம். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் மட்டிலுமே ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய லஞ்சமா கொடுக்குறேன். ஆனா நான் கூட்டுறவு கடன் இந்த வருஷம் வாங்கினது 1 லட்சம் ரூபா. அது தள்ளுபடி செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் சொன்னாரு. அது தள்ளுபடி ஆயிடும்னு நினைச்சோம். அப்புறம் 25 ரூபான்னாங்க, அப்புறம் 50 ரூபான்னாங்க, கடைசியில் 1 லட்சம் ரூபா இருக்கிறவனுக்கு 35 ரூபான்னாங்க. அதை தொட்டு இப்போ நாங்கள் கட்டையே இல்லை. இப்போ என்கிட்ட இந்த 1,20,000 ரூபாய வாங்கின பணத்தை லஞ்சம் எடுக்காம கொடுத்தாங்கன்னா நான் இந்த 1 லட்சம் ரூபாயை என் கடனையே நான் கட்டிடுவேன். விவசாயி தள்ளுபடி செய்ய நாங்கள் நஷ்டமா போயிட்டோம் இப்படியெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களுடைய மொத்த லாபத்துல 3ல் 1 பங்கை விவசாயி மட்டும்தான் லஞ்சமா கொடுத்துவிட்டு வேதனையை வெளியில சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டை 400 கிலோ 600 கிராம் பிடித்தம் செய்ய வேண்டும். ஆனால் கூடுதலாக 1 கிலோ 400 கிராம் சேர்த்து 42 கிலோ எடை பிடித்தம் செய்யப்படுகிறது. கூடுதல் எடைக்கு 35 ரூபாய், மூட்டைக்கு 31 ரூபாய் சேர்த்து மூட்டைக்கு 76 ரூபாய் லஞ்சமாக பெறப்படுகிறது. ஆக மொத்தத்தில் ஒவ்வொரு பருவமும் 1,20,000 ரூபாயை லஞ்சமாக கொடுத்து வருவதாக வேதனை பதிவு செய்கிறார் விவசாயி சின்னதுரை. இப்ப நான் 1,20,000 ரூபாய லஞ்சம் கொடுக்க முடியலன்னா என் நெல்லை கொள்முதல் பண்ண மாட்டாங்க. என் நெல்லை கொள்முதல் பண்ணனா என்னுடைய வாழ்வாதாரமே பாதிச்சிடும். இந்த வாழ்வாதாரம் பாதிச்சுன்னா எனக்கு வேற வழி தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா இத நெல்லை எடுக்காம போயிட்டுன்னா இந்த மழை வெயில் இதுல வீணா போச்சுன்னா நான் சாவர தண்ணியில வேற வழியே இல்லை. என் குடும்பமே செத்து போயிடும். ஆனா அப்படி எங்க குடும்பமே செத்து போனா கூட இப்பெல்லாம் நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். எங்க குடும்பத்துல நான் செத்தா எப்ப எனக்கு வேலை கிடைக்குன்னு என் புள்ள நினைக்கிறேன், என் பொண்டாட்டி நினைக்கிறாங்க. 60 வயசாயிட்ட எனக்கு வேலை கொடுப்பாங்களான்னு நினைக்கிறாங்க. இவங்க இந்த அரசாங்கம் என்ன செய்யணும், நாங்க பாதிக்கப்படுற எங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும். கரூர்ல கொடுத்தாங்க 30 லட்சம் ரூபா பணமும் ஒரு அரசாங்க வேலையும் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு ரசிகர் பண்றதுக்கு வந்ததுக்கு அப்படி கொடுத்தாங்க. நாங்க எங்களுக்காக வாழலை, இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த நாட்டு மண்ணுக்காகவும் தான் நாங்க உழைச்சி ஒண்ணுமே இல்லாம இருக்கோம். உழைச்சி நாங்க ஒரு தியாக மரணம் தான் அடைகிறோம். எங்களுக்கு அவங்க இந்த 30 லட்சம் ரூபா பணமும் ஒரு அரசு வேலையும் கொடுத்தா இதுவரையிலும் எங்க மனைவியெல்லாம் இந்த விவசாயத்துல உழண்டு போய் எங்களை வெறுத்து ஒதுக்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களாச்சும் இப்ப நிம்மதியா இருப்பாங்க. அதனால விஜய் சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய லஞ்சங்களை ஒழிச்சு நெல்லு பிடிச்சாங்கன்னா நாங்க வரவேற்கிறோம். இந்த ஆட்சி வாழ்கன்னு வாழ்த்துறோம். யாராவது லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாது என்று சொல்லுங்கள், நான் இருக்கேன் என்று முதலமைச்சர் விஜய் பேசுகிறார். லஞ்சம் தொடர்பாக புகார்களுக்கு தொலைபேசி எண்ணையும் கூட அறிவித்து விட்டார். ஆனால் நெல் கொள்முதல் நிலையத்தில் லஞ்சம் கொடுக்க மறுத்தால் நெல்மணிகளை கொள்முதல் செய்யாமல் விவசாயிகளை அளக்களித்து மிரட்டும் நிலை இன்றும் தொடர்கிறது. ஆனால் வேறு வழியின்றி விவசாயிகள் லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகின்றனர். இப்படிப்பட்ட சூழலில் இன்னும் 10 நாட்களில் நெல் அறுவடை செய்ய இருக்கும் விவசாயி சின்னதுரையின் நெல்மணிகள்
லஞ்சம் வாங்காமல் கொள்முதல் செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் ஜெய்விந்துடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.